எவனோ ஒருத்தன் சான்ஸ் கொடுப்பான், எவனோ ஒருத்தன் வந்து வாழ்க்கை கொடுப்பான். இப்படி எவனோ ஒருத்தனை நம்பிட்டு இருக்கிறது பதிலா நம்மளை நம்பி நாமளே இறங்கலாம். மணிரத்னத்துக்கு எனக்கு பேச்சே கிடையாது. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 நம்மளுக்கு தராமல் இன்னொருத்தனுக்கு வித்தானோ அப்போ அவன் மனுஷன் இல்லைன்னு டீல் பண்ணேன். பிரகாஷ் ராஜ்ங்கிறவர் எவ்வளோ திமிரெடுத்தவர் நாட்டுக்கே தெரியும். அண்ட் இப்போ கமல் சாரும் மணிரத்னம் அவர்களும் சேர்ந்து தக்லை அது பண்ணுறாங்க. நான் அதை பற்றி கமெண்ட் அடிக்க நான் விரும்பலைன்ட்டேன். அன்னைக்கு ஒன்று கேட்டாங்க, ஓகே எதுக்கு நம்ம கேட்குறோம்? நம்ம கமல் சாருக்கும் நம்மளுக்கும் தான் பேச்சு. மணிரத்னத்துக்கு எனக்கு பேச்சே கிடையாது. ஏன்னா எப்போ அவன் வந்து நான் கமல் டைம் கேட்டு உன்னை பார்க்கணுப்பா, அது சம்மந்தமாக பேச வேண்டியிருக்குன்னு சொல்லி அவன் நம்மளை கூப்பிடாமல் இந்த மாதிரி நம்மளை இழுத்தடிச்சானோ, அந்த பொன்னியின் செல்வன் பார்ட் 1 நம்மளுக்கு தராமல் இன்னொருத்தனுக்கு வித்தானோ அப்போ அவன் மனுஷன் இல்லைன்னு டீல் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு மனிதன் உன்னை தேடி வர்றான், அவன் உன்னால் நஷ்டப்பட்டிருக்கான், தேடி உதவி கேட்குறான். உதவி என்ன கேட்குறான்? ஃப்ரீயாக கேட்கல. அவன் 5 கோடி தானே, நானும் 5 கோடி தரேன், 5.5 கோடி தந்து 5 கோடி தரேன்னு கேட்குறேன். நீ என்னை பார்க்க மாட்டேன்னு பெரிய இப்போ மாதிரி ஃபோன் பண்ணினா இன்னொருத்தனை விட்டு பேசினா என்னடா அர்த்தம்? அப்போ நீ மனுஷன்லாம் சேர்த்தில, உனக்கு எத்தனை வயசானாலும் நீ மனுஷனாக இருக்க மாட்டேன். நீ வந்து இவ்வளோதான், உன் கேரக்டர் இவ்வளோதான். அண்ணனே சாகிறதுக்கே நீ தான் காரணம்னு சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அவர் தொலைச்சிருக்கலாம். ஜீவி நல்ல மனுஷன். ஸோ அவனே காப்பாற்ற முடியல, நீ வந்து வெளிப்பட பண்ணலன்னு சொல்லி இப்போ வெளிப்பட பண்ணுற. நீயே மாறிக்குவ அரசியல்வாதி மாதிரி. நீலாம் என்னடா மனுஷன் திட்டி விட்டேன். இனிமேல் திட்ட முடியாது, அவங்களுக்கு மேக்ஸிமம் திட்டியாச்சு போதும் அப்படின்றது. ஓகே. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய, அதாவது அதிகப்படியான சம்பளங்கள் வாங்குறாங்க, அதுக்கு வந்து எங்களுக்கு ஈடு கட்ட முடியலன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து ஸ்ட்ரைக் மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு, ஆனால் அதுக்கு ஸ்ட்ரைக் இருக்குதா இல்லையானே தெரியாத மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு. நான் ப்ரொடியூசர் கவுன்சிலை பற்றி ரொம்ப மட்டமான ஒப்பீனியன் உள்ள ஒரு ஆள். அது ஒரு வேஸ்டான பாடி, ஒரு பல்லுவோட இல்லாத ஒரு மட்டமான ஒரு பாடி. அதுதான் அவன் எவன் தலைவனாக உட்காந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்? ஆளுங்கட்சியோடு சேர்ந்துக்கிட்டு எதாவது ஜாலரா திட்டிக்கிட்டு முட்டா பயலுங்க தான் உட்காருவானுங்க. யாரும் கெட்டிக்காரங்க வரமாட்டான். முட்டா பய உட்காருவான், இல்லை சாதிக்கிறவன் உட்காருவான். யார் தானு மாதிரி, இந்த ஞானவேல் மாதிரி அவங்க என்ன காரியம் சாதிச்சுக்கலான்னு தான் உட்காருவாங்க. இன்னுமே அங்கே போய் உட்காந்து சாதிக்க முடியாது. ஏன்னா எல்லா கிரிக்கெட்டும் எங்கேயோ போயிட்டாங்க லெவலு. இவனுங்களால் அங்கே உட்காந்து இனிமேல் டம்பம் கேட்ட முடியாது. எவன்கிட்ட டேட் இதெல்லாம் பல வருஷங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே போய் தலைவனாக உட்காந்தா டேட் வாங்கலாம். ஹீரோ பயமுறுத்தியலாம், அதெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு அந்த கதை. இப்போ ஹீரோக்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, அதனால் அதுவும் முடிஞ்சு போச்சு. அதனால் ப்ரொடியூசர் கவுன்சிலுங்கிறது ஒரு அழிக்கப்பட வேண்டிய ஒரு மேட்ரு. அவங்களால பெப்சியில் போய் ஒரு கேஸ் கூட ஜெயிக்க முடியாது. நான் கேஸ் ஜெயிச்சா அந்த பேப்பரை வச்சு தான் பெப்சியில் பேசுவானுங்க. நான் ஒரு இண்டிவிஜுவல் ஆள், சாதாரண ஆள். நான் கேஸை போட்டு ஜெயிச்சிட்டேன். பெப்சிக்காரங்க எனக்கு வந்து கட்டுப்படணும், அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கேன் நான். ப்ரொடியூசர் கவுன்சில் கட்டுப்படுவாங்களான்னு எனக்கு தெரியாது, படுறது கிடையாது. இவனுக்கு எப்போ பார்த்தாலும் அவனுங்களை கொடியெல்லாம் பிடிப்பானுங்க, ஸ்ட்ரைக்கு பானுங்க. அப்புறம் அவனுங்களே காலில் விழுந்து கீழே எதாவது பண்ணுவானுங்க, கரும்பு பிடிச்சவானுங்க. நல்லா இருக்காது இந்த வார்த்தைகளை சொன்னால். இவனுங்கெல்லாம் மனுஷனை எதுக்கிட்ட இருக்கீங்க தலைவன்? உங்களுக்குலாம் அறிவு இல்லையா? ஏண்டா ஒரு தலைவன் இருந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவனை கூப்பிட்டு, நான் என்ன சொன்னேன், நீ சண்டை போட வேண்டாம், என்னை மாதிரி கத்தாத, நான் வந்து திட்ட வேண்டாம், கூப்பிட்டு பேசுங்கடா, என்ன பண்ணலான்னு பேசுங்க, நடத்துங்க காரியத்தை. நான் நடிகர் சங்கத்தை திட்டு விட்டேன், இவங்களே வேஸ்ட்டுன்னு. அதனால தான் எனக்கு நடிகர் கார்டு தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. அதாவதுங்க, அசோசியேஷன் வச்சிருக்கிறவன் 4 பேருக்கு நல்லது பண்ணணுங்க. அவங்களுடைய நோக்கமே அசோசியேஷன் வைக்கிறதே தொழிற்சங்க மாதிரி கெடுதல் பண்ணுறது தான். முதலாளியை எப்படி அழிக்கிறது? ஏன்டா எப்படா உருப்பிடும் இண்டஸ்ட்ரி? எல்லா முதலாளியும் அழித்து பெரிய பெரிய கம்பெனிலாம் ஊரை கட்டி ஏற கட்டி அனுப்பிச்சிடுறீங்க. பாவம் லைக்கா நல்லவங்க, அவனுங்களை வாழ விடுறதில்ல. இவன் எவனாவது ஒரு இந்த இந்த இதெல்லாம் வச்சுருக்கான், பெப்சியெல்லாம் ஏதாவது ஒரு படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா ரிலீஸ் ஆகிறதுக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் ப்ரொடியூசர் கவுன்சிலாக 1-2 ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அந்த படத்தை என்னை மாதிரி மக்கு பயல்களை ஏமாற்றிட்டு ரத்தன படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. எது அந்த லிங்குசாமி டைரக்ட் பண்ணானே ஒரு படம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. என்னை ஏமாற்றி விட்டான். சிவசக்தி பாண்டியன் அவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு குரூப்பாக ராத்திரியில் 12 மணிக்கு பிரிண்டர் ரிலீஸ் பண்ணிடுறது. யாருக்கு பணம் கொடுக்க வேண்டாம்? செவல்சான் நாராயணன் தான் ஏமாளி. அந்த ஆளுக்கு கொடுக்காத பணத்தை மித்தவனுக்கெல்லாம் கொடுறா, அப்படி கூட செட்டில் பண்ணுவானுங்க. நான் இங்கே கருவம் முடிச்சுவானுங்க. அவனுங்கெல்லாம் எல்லாம் மனுஷனுங்களா? எனக்கு எவ்வளோ ஏமாற்றிருக்காங்க தெரியுமா? லட்சக்கணக்கா. இவனுங்களெல்லாம் என்ன பண்ணுறதுமா? அந்த மாதிரி ஏமாற்றி ரிலீஸ் பண்ணுவானுங்க. இந்த பெப்சி எதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்க? செல்லுமணி உட்காந்து இவ்வளோ லாங்காக பேசுகிறாருல, என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கேன்? யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க? நீ நல்லவனா? நீ நல்லவனாக இருந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு தலைவனாக இருக்க, ஒரு ஏதாவது ஒரு 4 படம் வர ஹெல்ப் பண்ணியா? எங்கேயாவது சம்பளத்தை குறைச்சிங்களா? தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கூட சம்பளம் கொடுக்கணும், ரொம்ப நியாயமானது. பட் அவன் படத்தை நிறுத்துறதை ஏன்டா அலோவ் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். நான் என்ன சொன்னேன், நீ சம்பளத்தை கூட கேளு, ஷூட்டிங் எதுக்கு நிறுத்துறேன்? உன்னால் ஆரம்பிக்க முடியுமா ஒரு படத்தை? இல்லை நடத்த முடியுமா? நிறுத்தத்தானே உன்னால் முடியும். எல்லாம் உங்கள் எண்ணமே வந்து நெகட்டிவ். அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி உருப்பிடும்? நீ பண்ணுறதே எப்படி எந்த ப்ரொடியூசரை காலி பண்ணலாம்? ஓகே, பார்த்திபன் வந்தாரா? ஓகே, செவல்சான் நல்லவனா இருக்கானா? அவனை காலி பண்ணு. இனிமேல் படம் எடுக்கக்கூடாது. அவன் டேய் எடுத்துகிட்டு போகிறான்டா, காலி பண்ண வேண்டிய எவ்வளோ காசு இருக்குது? 5 கோடியா போடு,
கழிச்சிடலாம். ஓகே, ஒரு நல்ல படமாக எடுத்து அவனை தூரம் இடிச்சிட்டோம்னா அடுத்த வாட்டி இவன் வர மாட்டான், முடிஞ்சு. அடுத்து யாரை காலி பண்ணலாம்? எவன்ட கிடைக்கிறான்? காலி பண்ணு, பெப்சியோட சேர்ந்துக்க. பெப்சிலேருந்து எனக்கு அனுப்புகிறாங்க, படம் 2 வருஷம் ஆகி போச்சு டிலே, என்னால் டிலே ஆன மாதிரி, சம்பளம் கூட வேணும். இப்படியெல்லாம் ரூல் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, ரொம்ப அநியாயம். சினிமா இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு மட்டமான பொறுக்கி இண்டஸ்ட்ரி நாட்டில் எங்கேயும் கிடையாது. நீங்க மத்த யூனிட் பத்தி எல்லாம் பேசுறீங்க சார், ஆனா இது மெயினா நடிகர்கள், அதுவும் ஸ்டார் காஸ்ட், அதாவது பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஸ்டார்டம் கொண்ட நடிகர்கள் வந்து ரொம்ப அதிகப்படியான கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறதுனால வியாபாரி ரீதியாகவும் அது படம் வெற்றி பெற்றதுன்னா ஓகே, வெற்றி பெறலைன்னா தயாரிப்பாளர் தலையில தான் விழுது, அதனால நாங்க கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு அவங்க. இதுக்கு நான் 2 விதமாக ஆன்சர் பண்ணலாம். ஒரு ஆன்சர் பண்ணால் இவன் சொல்லுவான் இவன் படம் எடுக்கல அதனால பேசுகிறாமாங்க. நான் படம் எடுத்தாலும் இதுதான். நான் என்ன சொல்கிறேன், உன்னை எதாவது ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு என்னை படம் எடுன்னு சொன்னானே, நீ தானே போகிற படம் எடுக்க, நீ தானே படம் எடுக்க போகிற. இப்போ நான் தான் பிரகாஷ் ராஜ் நடிக்க வச்சேன் வேட்டையாடு விளையாடில், கண்டிஷன் போட்டு நடிக்க வச்சேன், நடித்தாரா இல்லையா? என் மேலே உள்ள அன்பு மரியாதை நடித்தார், ஓகே. நான் பாதி சம்பளம் கூட கொடுக்கல அவருக்கு, அதை விட குறைச்சல சம்பளம் கொடுத்தேன். என் மேலே உள்ள மரியாதைக்காக நடித்து கொடுத்தாரு. சத்தியமாக எவனும் அதை பண்ணியிருக்க மாட்டான். என் மேலே உள்ள மதிப்பு மரியாதை. நாராயண சார் சொல்லிட்டீங்களா, நான் உங்களுக்காக நடிக்கிறேன், சம்பளம் எவ்வளோ தான் தருவேன் பிரகாஷ், நீங்கள் என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் நடிக்கிறேன். நடித்தான். அந்த மாதிரி இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா எவனாவது இருக்கி ஆர்டிஸ்ட்டை எமோஷனில்? ஒரு தினம் இருக்கான ப்ரொடியூசர் கேளுங்க, ஒரு வயலால் முடியாது. ஏன்னா எல்லாருமே அநியாயம் முடிச்சவன். நீ நல்லவனா இல்லைடா, நீ நல்லவனா இரு. இப்போ என்ன நல்லவனவர் தானே இருக்கிற நடித்தார் கமல் சார். நான் சொல்கிற சம்பளத்தை வாங்கிட்டார்ல, எனக்கு அவ்வளோ பெரிய மாதிரி, எனக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு. நான் வருங்க எமோஷன் ஆகிறேன். எவ்வளோ பெரிய விஷயங்க. பிரகாஷ் ராஜுங்கிறவர் எவ்வளோ திமிரெடுத்தவர் நாட்டுக்கே தெரியும். என் கட்டுப்பட்டாருன்னா நாராயணுக்காக பண்ணார். அவர் கொடுத்த சம்பளத்தை வாங்கி நடித்தார். அவர் நடிக்கலைன்னா என்ன இருக்கும் அந்த படம்? அந்த அளவுக்கு அது இம்பாக்ட் இருக்குமா அந்த சீனு? கௌதம் என்னென்னமோ ஆப்ஷன் சொன்னார், எந்த ஆப்ஷனும் சரியில்லை கௌதம், நான் பார்த்துக்கிறேன்னு பேசிட்டேன். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ஒரு எமோஷனலாக நீ கட்டுப்படுத்துங்கடா ஸ்டாரை. நான் நாளைக்கு சூர்யா வச்சு படம் எடுத்தால் நான் கட்டுப்படுத்த முடியும் என்னால் அவரை எமோஷனலாக. ஏன்னா நான் ஒன்றும் ஃப்ராட் பண்ண போகிறது இல்லையே, நான் தெளிவாக பேச போகிறேன், உள்ளதை சொல்ல போகிறேன். தம்பி இந்த மாதிரி இருக்க போகிறேன் ஒத்து, அவங்க மனுஷன் நான் அவன் ஒன்றும் இது இல்லை, கடவுள் இல்லையே, கடவுளே கேட்பார்ல. நான் என்ன சொல்கிறேன், நீ ஆர்டிஸ்ட்டை பேசுன்ற வாய் திறந்து பேசியா, எதுக்கு பயப்படுற? அவருக்கு 2 கை நம்மளுக்கு 2 கை, நம்ம அவரை அவமதிக்க போகிறது கிடையாது. உட்காந்து பேசு, இல்லை தம்பி இவ்வளோ தான் முடியும் சம்பளம், தயவு செஞ்சு வாங்கிக்க நிற்க, ஒத்துக்கலைன்னா சொல்லு, ஒத்துப்பாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாம் எவனும் யாருமே திருட்டு நடிகன் இல்லைங்க, எல்லோரும் நல்லவன் தாங்க. யாருங்க கெட்டவன்? அவன் நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னை வளர்க்கல எம்ஜிஆர் சொன்னார்ல. ஓகே, அன்னை மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவனுங்களும் தான் இப்போ கெடுக்கிறானுங்க ஹீரோவை. நான் இதில் சுற்றி இருக்கவன்ட்ட பேசாத, டேரெக்டாக அவன்கிட்ட பேசு, 1 to 1 பேசு. நீ பெரிய ப்ரொடியூசர் தானே, நேராக உட்கார், இங்கே வாங்க தம்பி, நீ இவ்வளோ கேட்குறப்ப என்னால் முடியலை, இந்த மாதிரி குறைச்சிக்கன்னு சொல்லு. ரஜினிகாந்த் குறைக்க மாட்டாரா? கமல் சார் குறைக்க மாட்டாரா? குறைப்பாங்க சார், நான் சொல்கிறேன். நீங்கள் பேசுனா குறைப்பாங்க, எல்லா ஆட்டையும் குறைப்பாங்க. எப்போ பிரகாஷ் ராஜ் எனக்கு பண்ணாரோ யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன் நீ நடிகனை எதுக்கு குறை சொல்கிற? நீ படம் எடுக்காத, எடுத்தீன்னா எல்லாட்டையும் பேசு, இவ்வளோ தான் முடியும்னு பேசு, தெளிவாக பேசி அவனை ஏமாத்தாதேன்ற. நான் நீ செக் கொடுக்க மாட்டேன், சொன்ன டைத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேன், அப்போ அவனுக்கும் ஒரு இது லிங்க் ஆக மாட்டேங்குது, உனக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் திங்கிங் இல்லை, அப்போ அவன் தகராறு தான் பண்ணுவான். இப்போ கமல் சார் வந்து வேட்டையாளர் டயத்தில் டப்பிங் வரலைன்னு கம்ப்ளைண்ட் இருந்தது. 1 to 1 நேரடியாக போனேன், செக் கொடுத்தா வந்துட்டாரு, பேசிட்டாரு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ பாசிபிள் தானே அது? என்னால் முடிஞ்சுங்க. மீடியேட்டர் வச்சு பேசாம டைரக்டா போய் சார் இதுதான் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் எவனோ பேசினான், எவனோ 10 பேர் போய் பேசினான். நான் முடியா, நான் பார்த்துக்கிறேன் நேரம், நானும் மாலம் போனோம், உட்காந்து பேசினோம் 2 நிமிஷங்க. கமல் அவன் மனுஷங்க எல்லாருமே, அவங்க நம்மள மாதிரி தாங்க இதயம் இருக்குது. அவங்க ஒன்றும் பொறிக்கிங்க கிடையாது, மடிகள்லாம் பொறிக்கிங்களா? அவன் நல்லவன் தாங்க. நம்ம டீல் பண்ணுறதை பொறுத்து அவனை பொறிக்காமல் ஆக்கலாம், நல்லவனாகவும் ஆக்கலாம். அவனே நல்லவன் ஆக்க மாட்டேன்ற நீ. ஸோ இது டைரக்ட் லிங்க் இருந்தால் கொஞ்சம் டைரக்ட் லிங்க்ல நேரடியாக போய் நீ வெயிட் பண்ணி அவரை பார்த்து இந்த மாதிரி சிச்சுவேஷனை சொல்லியா அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்காத. எல்லாருமே இந்த மாதிரி அராஜகமாக பண்ணுவாங்க. நான் தனுஷை பற்றி அன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணேன். இப்போ தனுஷை வச்சு நாளைக்கு நான் படம் எடுத்து நான் போய் பேசுவேன் தனுஷ்ட, தம்பி இந்த மாதிரி இருக்கப்போன்னு சொல்லு, இதில் என்ன இருக்குது? நீ தப்பு பண்ணப்போ உன்னை திட்டினேன், இப்போ நான் வந்திருக்கேன், நீ பண்ணுப்பா, இதில் என்ன இருக்குங்க? தப்பு பண்ணாத எல்லா மனுஷன் பூரா தப்பே பண்ண மாட்டாங்க. யார் வேணாலும் தப்பு பண்ணலாங்க. தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவனுக்கு மனசு வேணும், அவனுக்கு அந்த திங்கிங் வேணுங்க. இப்போ கார்த்திக் என்ன பண்ணாரு நான் சொல்லியிருக்கேன் நிறைய இதில். அவரை வந்து உங்களால் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுமா? நான் காலையில் பேசினேன், சாயந்தரம் வந்து டப்பிங் பேசி முடிச்சுட்டு போயிட்டார். வித்தின் 24 hours வேலையை முடித்தாங்க. அவர் ட்ரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தவர் ஊசி ஏற்றிக்கிட்டு ஷூட்டிங் கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லி அவர்கிட்ட இவங்கலாம் இப்போ ராமதுரை பேசினார், வாஸ் சார் பேசினார், யாரோ பேசினாங்க. அவர் ஒன்றும் வேலை ஆகலை. நான் நேராக கூப்பிட்டேன், ஃபோனில் வந்தார். இந்த மாதிரி இருக்கு கார்த்திக்னு என்னுடைய நிலைமைகளை எடுத்து சொன்னேன்.
தம்பி இந்த மாதிரி நான் வாழ்ந்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா வாழ அனுபவம் பண்ணுப்பா, நான் நல்லவன்ப்பா, சொன்ன வார்த்தைப்படி பண்ணுவேன்ப்பா, என்னுடைய வார்த்தையை மாறினேன்னு சொல்லி ஒன்னால எனக்கு கெட்டவர் வேண்டாப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். 7 மணிக்கு வந்துட்டாருங்க டப்பிங்க்கு. காலைல 4:30 மணிக்கு முடிச்சுட்டு தான் போனார். இதே மாதிரி தாங்க எல்லாரும், எல்லா நடிகனும் நம்ம பேசினா நியாயத்தை சொன்னால் கேட்பாங்க. அவங்களுக்கு காது கேட்குது, கண்ணு தெரியுது, புரிஞ்சுக்கிற அளவு அறிவு இருக்குது. நிச்சயமாக எல்லா நடிகரும் புரிஞ்சுப்பாங்க. இவனுங்க சொல்கிறதில்ல, இவனுங்க அவனை சாமர்த்தியம் பண்ணுறது, அவன் இவனை சாமர்த்தியம் பண்ணுறது, இப்படி பண்ணால் எப்படி நடக்கும்? தப்புன்றேன் நான். ஓகே, இது ஒரு விதமான பதில். ஆமா. இன்னொரு பதில், 2 பதில் ஐயோ, சொல்லுங்க. இன்னொரு பதில் நான் இப்போ யோசிக்கணும், யோசிச்சு சொல்ல முடியும். நான் இப்போ யோசிக்காம பதில் சொல்கிறவன் இல்லை. இன்னொரு பதில் என்னன்னா, நான் படம் எடுக்கலை, வெறுமனை உட்காந்து பேசுகிறேன்னு சொல்லுவானுங்க. இந்த ஆள் உட்காந்து பேசிடுவாயா, படம் எடுக்க சொல்லுன்னு சொல்லு, நீ குடுறா காசை. ஒரு 10 கோடிலாம் படம் எடுக்க ஆரம்பிக்க மாட்டேன். என் கையில் 10 கோடி சேரலை இன்னும் 14 வருஷமா. சரி, 1 கோடி 2 கோடிலாம் வரும், 10 கோடி கையில் இல்லாமல் படம் ஆரம்பிக்க கூடாது. சோ மொத்தமா கையில இருந்தா மட்டும்தான் இறங்குவீங்க. அப்படித்தானே நான் இறங்குவேன். அப்படித்தான்மா இறங்கியிருக்கேன். வேட்டையாடு நான் ஆரம்பிச்சேன்னே என்கிட்ட கையில் 5 கோடி ரூபா பணம் இருந்ததுமா. அதனால தானே உள்ள இறங்கணும், இல்லைன்னா இறங்க மாட்டேன். ஓகே, பணம் கையில் இல்லாமல் கடனை நம்பிலாம் இறங்க முடியாமா? மரியாதை போயிடுமா? இப்போது இவ்வளவு நான் திட்டல, வேணா விசாரிச்சு பாருங்க, எனக்கு மரியாதை குறைஞ்சிருக்கான்னு. எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு மரியாதை குறையாது. நான் குறைக்க ட்ரை பண்ணவும் மாட்டேன். நான் போய் என் மரியாதை டெஸ்ட் பண்ணவும் மாட்டேன். யாரையும் தேடி எந்த ஆஃபீஸுக்கு நான் போனதில்லை. கமல் சார் ஆஃபீஸ் போவேன் கமலை பார்க்குறதுக்கு, ஒரு டிஜிபி கூப்பிட்டாருன்னா போவேன், கமிஷனை கூப்பிட்டா போவேன், அவ்வளோதானே தவிர எந்த ஆஃபீஸுக்கு நான் போகிறதில்லை. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, பேசுங்க, பேசி கம்மி பண்ணி அவங்கள நடிக்க வைங்கன்ட்டு. ஆனா இப்ப அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி நல்ல வியாபாரம், அப்போ பணம் கொடுக்கும் நீ. ஓகே, அப்போ உனக்கு மனசு வரணும் விட்டு கொடுக்கறதுக்கு. அது நீ மனிதத்தின மாதிரி பண்ணக்கூடாது. படம் ஓடுனாலும் அவனை ஏமாத்துறது, ஓடலைன்னு அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, பணம் நீ சம்பாரிச்சேன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். எல்லாருக்கும் விட்டு, அது நம்ம மனுஷன் தானேப்பா. மனிதர்கள் எல்லாரும் வாழணும்ல, நீ மட்டும் வாழ்ந்து என்னத்தை பண்ண போற? உனக்கு சுற்றி இருக்கிறவன் 4 பேர் வாழணும்னு நினைக்கணும்ல. அந்த அந்த மனசு 40ல் இல்லைன்னா 60ல் வரணும். ஏதோ ஒரு ஸ்டேஜில் நீ மனுஷனா வாடணும்னு சொல்ல.